13 முதல் 27 வசனங்கள் முடிய. லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 27 வரை. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்களை யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலெயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள். அவரையோ காணவில்லை என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவை விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்றார் என்பது. நாம் எழுந்திருந்து நம்முடைய விசுவாச கீதங்களில் 132வது பாடலின் 2 சரணங்களை பாடி நாம் அமரலாம். 1, 2. 132வது பாடல். விசுவாச கீதங்களிலே ஊற்று தண்ணீரை எந்த தேவாவியே ஒரு அடியை பாடி நாம் அமர்வோம். கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. நீர் உயிர்த்தெழுந்த அந்த நாளை, உயிர்த்தெழுந்த நாள் அந்த வாரத்தை நாங்கள் நினைவு கூறும்போது உம்முடைய ஆசீர்வாதம்
ஆசீர்வாதத்தின் வார்த்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. உங்களுடைய திரு சமூகம் இன்பமாகட்டும். இந்த வார்த்தையை ஒலிபெருக்கி வழியாகவும் கர்த்தாவே யூடியூப் வழியாக பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருக்கரத்தினை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமைந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த உயிர்த்தெழுந்த நாளின் 2வது நாளிலே உங்களுக்கு உண்டாவதாக. இந்த சாயங்கால பொழுதிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் தருகிற இந்த 40 நாட்களிலும் அதை சம்பந்தப்படுத்தியே செய்திகளை வைக்கும்படியாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் உயிர்த்தெழுந்த பின்பாக 40 நாட்களளவும் சீடர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறார். வாசிக்கலாம். 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவருடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பாக அப்படியே பரலோகத்துக்கு போகவில்லை. காரணம் என்ன? அவர் செய்ய வேண்டிய பணி இன்னும் நிறைவாகவில்லை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்படுற 5ஆம் வசனம் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பின்பாக கேபாவுக்கு தரிசனமானார், சீடர்களுக்கு தரிசனமானார், 500 பேர்களுக்கு மதியானவர்களுக்கு தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் 40 நாட்களவும் மனிதனாக இந்த உலகத்திலே அவர் நடந்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக எங்கே? அவர் எருசலேமிலே அவர் தரிசித்து அவர் நடந்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் செய்த நன்மைகள் என்ன அந்த உயிர்த்தெழுந்தது பின்பாக என்பதை நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. வசனம் சொல்கிற அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். முதலாவதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாசித்த இந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே அவர் முதலாவது தரிசனமானது யாருக்கு? மகதலேனா மரியாளுக்கு. அவர் தரிசனமாகி சொல்லுகிறார், நீ என்னை தொடாதே, நான் என் பிதாவினிடத்திற்கு நான் இன்னும் போகவில்லை. இந்த தரிசனம் முதலாவது அவளுக்கு கொடுக்கப்பட்ட காரணத்தை நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். எதற்காக மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனமானார்? அவளை கொண்டு சுவிசேஷத்தை, நற்செய்தியை சீடர்களுக்கு அறிவிக்கும்படியாக ஆண்டவர் முதலாவது இந்த மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். இரண்டாவதாக மார்க் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் 9ஆம் வசனத்திலும் சொல்லப்படுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தரிசனமான சீடர்களுக்கு தரிசனமாகி அங்கே ஒரு வேலையை கொடுக்கிறார். மார்க் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதலில் தரிசனமானார். அதைத்தான் நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். தொடர்ந்து 40 நாட்களிலும் ஆண்டவர் தரிசனமாகி எவைகளை செய்தார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இரண்டாவதாக மார்க் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் போய் அறிவித்தார்கள், அவர்கள் நம்பவில்லை. இந்த சுவிசேஷத்தை
அவர்கள் நம்பவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களிலே எப்படி இருந்ததோ அதுபோலதான் இன்றைக்கும் நடைபெறுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்பதை உலகம் முழுவதும் கடந்த நாட்களிலே கொண்டாடினது. ஆனால் அதற்கு அப்புறமாக என்ன நடந்தது என்பதை இந்த உலகம் மறந்து போகிறது. எல்லாவற்றையும் ஒரு பண்டிகை போல, ஒரு வழக்கத்தை போல எடுத்துக் கொள்ளுகிறதை தவிர அதன் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தேசம் பெற்றுக் கொள்ளுவதில்லை. அதனால் தான் இன்றைக்கும் தனி மனித வாழ்விலும் திருச்சபையிலும் எந்த விதமான மாற்றத்தையும் நாம் காண முடியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை எதை சொல்லுகிறது? அது ஜீவன் உள்ளது, ஜீவன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தை தியானிக்கும் போது அது நாளங்களுக்குள்ளே நாம் கடந்து போகும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்லுகிறது, மிக பிரதானமான நோக்கம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் இந்த பூமியில வாழ்வதன் மிக பிரதானமான நோக்கம் அங்கே வைக்கப்படும். வாசிக்கலாம். லூக்கா 24:47. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாரும் அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறபடியினாலே இயேசு இந்த 40 நாட்கள் இந்த தேசத்திலே சுற்றி நடந்தார். இயேசு உலகத்திலே பாடுபட்டு மரிப்பதற்கு முன்பாக செய்த சுவிசேஷம் அப்படியே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆண்டவருக்கு தெரியும், சீடர்கள் இன்னும் பக்குவப்படவில்லை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக பக்குவப்படவில்லை. முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே காணப்படும். வாசிக்கலாமா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ண தொடங்கினார். இயேசு உலகத்திலே வந்து பாலகனாக பிறந்து வளர்ந்து பிசாசினால் சோதிக்கப்பட்டு ஊழியத்தின் முதல் படி அவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இங்கேயும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பும் முதலாவது கொடுக்கக்கூடிய வார்த்தை மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்துக்கும் போக வேண்டியது இருக்கிறது. அன்றைக்கு அவர் மனம் திரும்ப அழைக்கும் போது யாரை அழைக்கிறார்? வேதபாரகர், பரிசேயர், எருசலேமிலே காணப்பட்ட ஜனங்களை மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி யோவான் மனம் திரும்புதலின் அழைப்பை கொடுத்தான். அதன் தொடர்ச்சியாக இயேசு மனம் திரும்புதலின் அழைப்பை கொடுக்கிறார். ஆனால் உயிர்த்தெழுந்த பின்பும் அவர் சொல்லுகிறார், என்ன நோக்கத்துக்காக 40 நாட்கள் இந்த பூமியிலே சுற்றி நடந்தேன் என்று சொல்லுகிறார். எதற்காக? மனம் திரும்புதல் பிரசங்கிக்கப்படணும், பாவ மன்னிப்பு பிரசங்கிக்கப்படணும். அது எங்கே? எருசலேம் மாத்திரமல்ல, சர்வலோகத்துக்கும் சுவிசேஷம் பரந்து விரிய வேண்டும். எனவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மாற்ற முடியாத infallible proofs என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது, பிழையற்ற இந்த ஆதாரங்கள் மூலமாக இயேசு தன்னை தம்முடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். கொரிந்தியர் நிருபத்திலே அப்போஸ்தலன் எழுதுகிறது போல 500 பேருக்கும் அதிகமான பேர்களுக்கு ஒரே நேரத்திலே தரிசனமானார். ஆண்டவர் எதற்காக இவைகளை செய்கிறார்? பாவ மன்னிப்பு தேசத்திலே தேவைப்படுகிறது. ஏன் பாவ மன்னிப்பு தேவை? ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்திலே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே எனக்கு காட்டிக் கொடுத்தார். இன்றைக்கு காலையில் ஆண்டவரே, இந்த திருச்சபைக்கு நான் என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், சாயங்காலம் வரை பெரிய போராட்டம். ஆண்டவரே, உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும். நான் விரதனாக இந்த இடத்திலே போகக்கூடாது என்று போகும்போது என்னுடைய குடும்பத்தை எனக்கு காட்டிக் கொடுக்கிறார். நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் காட்டிக் கொடுக்கிறார்.
எல்லா ஜனங்களையும் காட்டி கொடுக்கும். ஒவ்வொரு குடும்பங்கள், தேசம் என்னென்ன சூழ்நிலையில கிடக்கிற அப்படியே படம் போல காட்டி கொடுத்தார். காட்டி கொடுக்கும் போதுதான் பார்த்தேன், ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன், தாய் தகப்பனுக்கு பிறக்கிற பிள்ளைகள் 5 பேர் இருந்தால் 5 பேரும் 5 விதமாக காணப்படும். காரணம் என்ன தெரியுமா? நீ கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும். ஒரு தாய் தகப்பன் 5 பிள்ளைகளை பெற்று வளர்த்து, அவர்களை நல்ல போஷாக்கை கொடுத்து, அவர்களை படிக்க வைத்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும்போது தாய் தகப்பன் போராடுகிறார்கள். பிள்ளைகள் சேர்ந்து குடும்பமாக இணைந்து செய்கிறார்கள். ஒரு காலம் தாண்டி தாய் தகப்பனுடைய சரீர பலம் இழந்து குடும்பங்கள் உருவாகுவதற்கு சூழ்நிலைகள் வரும்போது முதலாவது எல்லாரும் சேர்ந்து குடும்பத்திலே நன்மையானவைகளை செய்கிறார்கள். ஒரு வீட்டுல அண்ணன் தம்பின்னா அவ்வளவு பாசம் எல்லாமே இருக்கும். ஒருவருடைய பிரச்சனை ஓடி வருவார்கள், ஒருவருடைய காரியம் ஓடி ஓடி செய்வார்கள். ஏன்னு சொன்னா அப்பா அம்மா அப்படி இருப்பாங்க, உயிரோடு இருப்பாங்க. எப்பொழுது அவர்கள் யாராவது ஒருவர் தேசத்தை விட்டு போகும்போது அந்த குடும்பத்துல அப்பொழுதுதான் தெரியும் குடும்பம் என்ன நிலைமையில் இருக்குது. அது அப்படியே படம் போல காட்டி கொடுக்கிறார். அண்ணன் என்று சொன்னவன், பெரிய உன்னை போல யாரும் இல்லை என்று சொன்னவன் எல்லாம் என்ன பண்ணுவான்னா சூழ்நிலை பார்ப்பான். அப்போ இருக்க சூழ்நிலை என்னவோ அதற்கு தகுந்தவாறு தங்களை அடாப்ட் பண்ணி கொள்ளுவார்கள். பணக்காரனோடு சேர்ந்து கொள்ளுவான், ஏழைய ஒதுக்கி விடுவார்கள். வசதி உள்ளவன் சேர்ந்து கொள்வான். அதுக்கு பிறகு அங்க என்ன, குடும்பத்திலே யார் என்ன செய்தாலும் மறந்து போயிடும். அப்புறம் யாரு, நீ பெரியவனா நாம் பெரியவனா? அது எப்போ இது ஒரு கூட்டம் என்ன பண்ணுவார்கள், ஒரு சேர்ந்து கொள்வார்கள். சேர்ந்து விட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் தாண்டும் போது அவர்களுக்குள்ளே குழப்பம் வரும். எப்படி, இதுலயே அந்த சேர்ந்தவர்களுக்குள்ளே பிரச்சனை, நீ பெரியவனா நாம் பெரியவனா? இப்பொழுது அங்கே ஒரு பிரிவினை உருவாகுது. மொத்தத்துல பார்த்தா அவருடைய அந்த தலைமுறைகள் சிதறி போகிறது. காரணம் என்ன? அவருடைய வாழ்விலே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்வு என்ன என்பது இதுதான், உலகமே இதுதான் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். அதே போலதான் திருச்சபையிலும், தனி மனித வாழ்விலும், குடும்பங்களிலும், திருச்சபையிலும், தேசத்திலும், சமூகத்திலும், சமுதாயத்திலும் இதே சூழ்நிலை காணப்படும். நம்ம பார்த்தா தெரியும். அநேகர் சொல்லுவார்கள், ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா, எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? நான் ஒரு திருச்சபையில் இருந்தேன். ஒரு 38 ஏக்கர் வைத்திருந்தார். 38 ஏக்கர், அசைக்க முடியாத மனிதன், 10 பிள்ளைகள். அங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கொஞ்சம் போல ஒரு ஆஸ்பத்திரி கடன் கொடுத்தார். அப்புறமா ஒரு முனிசிபாலிட்டி, அந்த அவருடைய ஊராட்சி வைப்பதற்கு இடம் கொடுத்தார். எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தார். 1 ஏக்கர் கொடுத்து விட்டு பிள்ளைகள் 10 பிள்ளைகள் எல்லாருக்காகவும் இடத்தை சேர்த்து வைத்திருந்தார். 28 ஏக்கர் கையில இருந்து கடைசியில் அவர் சாகிற நேரத்தில் பிள்ளைகள் 10 பேர். ஆனால் அவர் மரித்து போன பின்பாக பிள்ளைகள் என்ன செய்கிறதுன்னே தெரியல, மாறி மாறி அப்படி அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பாசம் எல்லாம் விட்டு போயிடுச்சு. அது ஒரு காலத்துல அவர்னா எல்லாரும், ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தன் வந்தாலும் அவரை கண்டால் எழுந்து நிற்கக்கூடிய மகா பெரிய மனிதன். ஊழியத்துக்கும் இடம் கொடுத்திருக்கிறார். ரொம்ப அதிசயம். அவர் செய்த காரியத்தினால் இந்த இடத்துல ஒரு அழகான ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னா, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். எதற்காக தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை தம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறார் என்று சொன்னார். இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை மாத்திரம்தான். இயேசுவை தர மற்றது ஒண்ணுமே உலகத்திலே நிலையானதில்லை. உலகத்திலே காணுகிற காட்சிகள் எல்லாம் நாம் கொஞ்ச காலம் அவைகள் மேன்மையாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை பெற்றுக்கொண்ட சீடர்கள் ஒரு நாளும் தோற்று போகவில்லை. உங்களுக்கு தெரியுமான தெரியல, சீடர்கள் சொல்லுகிறார்கள், பொன் என்னிடத்தில் இல்லை, வெள்ளி என்னிடத்தில் இல்லை, நாசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே எழுந்து நட. எப்படி இருக்கும்? பணம், பொருள், ஐஸ்வர்யம், செல்வங்களை காட்டிலும் ஆண்டோட உயிர்த்தெழுந்த வல்லமை மகா பெரியது. இதை நம்ம கவனமா பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு எல்லாம் மாறி போனார், உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள இருக்கும் என்று சொன்னார். ஒன்றாக உங்களை சேதப்படுத்தார். அதான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். என்னுடைய சூழ்நிலையில நான் காட்டி கொடுத்தேன். ஆண்டவரே ஏன் நடக்கிறது?
எதற்காக இவைகளை நீர் அனுமதித்திருக்கிறீர்? ஆண்டவர் நம்மை விட்டு விடும்படியாக அவைகளை செய்யவில்லை. ஆண்டவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இன்றைக்கு மாறி போகவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார், உலகம் இப்படித்தான் இருக்கும், இந்த உலகத்தின் காரியங்கள் இப்படித்தான் இருக்கும், எனவே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்று அவளை திடப்படுத்தும்படியாக மன்னிப்பின் சுவிசேஷம், அவர் மனம் திரும்புவதற்கு சுவிசேஷத்தை கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே 40 நாட்கள் அவர் சுற்றித் திரிந்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை பிரசங்கித்தார் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறார். வாசிங்க, அப்பதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் நமக்கு புரியும். வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:3. இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட்ட முன்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவருடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். 40 நாள் என்ன செய்தார்? ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு பேசுகிறார். அதைத்தான் நம்ம பேச போகிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களையே பேச போகிறோம். ஆண்டவர் 13ஆம் அதிகாரத்தில் சீடர்கள் போய் இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள், நீர் ஏன் ஓமைகளாக பேசுகிறீர்? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தை கடத்த அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. தெரியுதா? பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக? பூமியின் வாழ்வல்ல நம்முடைய வாழ்வு. இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலைகளும் வித்தியாசமாக போகலாம், ஆனால் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற நித்திய ஜீவனாகிய அழிவில்லாத ஆத்மா அது பரலோகத்துக்கு போக வேண்டும். அந்த வாழ்வு தான் சரியான வாழ்வு. பூமியிலே வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு அது நம்மை கொண்டு போகாது என்று சொன்னால் அந்த வாழ்வு வாழக்கூடாது. அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. உலகத்தில் எல்லா நன்மைகளையும் அனுபவிக்க வேண்டும். உலகத்தில் ஆண்டவர் எல்லா ஐஸ்வர்யங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டும். உலகத்தில் எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றனுபவிக்க வேண்டும். ஆனால் ஒரு வார்த்தை கேட்கணும், இது என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? இந்த வாழ்வு நான் கண்ணை மூடும் போது நான் பரலோகத்துக்கு போவேனா என்ற ஒரே ஒரு கேள்வியை நம்ம கேட்டுட்டோம்னா நம்முடைய வாழ்வு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே நமக்கு கொடுத்த வாழ்வை நம்முடைய வாழ்விலை நிறைவேற்றுவதாக காணப்படும். இது ஒண்ணுதான் கிறிஸ்தவனிடத்தில் தேவை. நம்ம உலகத்தில் எல்லா பிரச்சனைகளையும் பார்க்கிறோம், அவைகளை தீர்க்கும்படியான முயற்சிகளை எடுக்கிறோம், ஆனால் அநேக நேரங்களிலே தோற்று போகிறோம். ஏனென்று சொன்ன தோற்று போகிற நம்மால இல்லை, நாம் தேவ பிள்ளைகளாக இருந்து தோற்று போகிறோம் என்று சொன்ன அது காரணம் உண்டு. ஆண்டவரே அதை அனுமதிக்கிறவராக இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரிவதில்லை. நாம் ஆண்டவருடைய காரியத்திலே ஒழுங்காய் இருந்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தும் நாம் தோற்று போகிறோம் என்று சொன்ன ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார் என்று அர்த்தம். கவனமா பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் எல்லாருமே அப்படித்தான். நம்ம ஒன்றும் வேற குறைவானவர்கள். அநேக நேரங்களிலே அநேக பாடங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். இதற்காக அந்த உலகத்திலே நம்முடைய வாழ்வை முடித்து விடக்கூடாது. பரலோக ராஜ்யம் என்று ஒன்று உண்டு. அது இந்த உலகத்தை போல் உள்ளதல்ல, அது நித்தியமான ராஜ்யம். இந்த உலகத்தில் ஒருவேளை நாம் 100 வயது வாழ்ந்து விடலாம், ஆனால் அழிவில்லாத நித்திய ராஜ்யம் நமக்காக ஆயத்தமாகி கொண்டது. அதற்காகத்தான் ஆண்டவர் திரும்ப உயிர்த்தெழுந்து இந்த உலகத்திலே 40 நாட்கள் அவர் இந்த உலகத்திலே சுற்றி நடந்த தம்முடைய சீடர்களுக்கு தரிசனமானதை நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்வுகளை எப்பவும் கேட்கணும். இதுவரை நீங்க எப்படி நடந்தீங்கன்னு தெரியல. ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே நான் செய்கிற வேலைகள் எல்லாம், நான் செய்கிற பணியெல்லாம் இதன் முடிவிலே என்னை பரலோகத்துக்கு நேராக நடத்துகிறதா என்பதைத்தான் கேட்கணும். கிறிஸ்தவர்களுக்கு நம்ம உலக மனிதனுடைய டீச்சிங்கும் ஒரு ஸ்கூல்ல போனா நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு இடத்துக்கு போனா அங்கிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் திருச்சபையில ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய காரியம் பரலோக ராஜ்யம் மாத்திரம்தான். அங்கேதான் சமாதானம், அங்கேதான் நீதி,
அங்கேதான் இரக்கம், அங்கேதான் தயவு, அங்கேதான் வல்லமை, அங்கேதான் அபிஷேகம், அங்கேதான் இருளிலே வெளிச்சம் உண்டு என்பதை நாம் நினைவில் வைத்து நம்முடைய பணிகளை செய்ய வேண்டும். திருச்சபையில வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது சோர்வுகள் தான் வருகிறது. குடும்பத்தின் தேவைகள், குடும்பத்தின் பிரச்சனைகளை பார்க்கும் அநேக நேரங்களிலே சோர்ந்து வரும். ஏன் ஆண்டவரே என்று கேட்கிறோம். ஆனால் அந்த கேள்வியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் நம்மை சமாதானத்தோடு அனுப்புவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே வருவோம், அவருடைய பாதத்தை பற்றி கொள்வோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் தரிசிப்போம். எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளே அவருக்குள்ளாய் நாம் நீந்தி போகிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய தனி மனித வாழ்வு, குடும்ப வாழ்வு, திருச்சபையின் வாழ்வு, நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்தின் வாழ்வு மேன்மை பெறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள், வார்த்தையின்படி வாழ நினைக்கிற ஜனங்கள், ஆண்டவருடைய வல்லமை அனுபவிக்கிற ஜனங்கள் தேசத்துக்கு ஒளி கொடுப்பார்கள். நாம் ஒளி கொடுக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. நம்மிடத்திலிருந்து நம்முடைய அர்ப்பணி கீதங்களிலே 346வது பாடல், திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசுத்தம் போல் நடத்திடுமே என்று சொல்லி எழுந்து நின்று விரலியை பாடும்போது ஆண்டவருக்கு நாம் காணிக்கை செலுத்துவோம். நிலதுமே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இம்மட்டுமாய் கர்த்தாவே எங்களுக்கு தந்த நல்ல நேரத்தை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கழித்தோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் பாடி ஆராதிக்கும்படியாக இரக்கம் பாராட்டினீர். உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய வார்த்தை கேட்கும்படியாக இரக்கம் பாராட்டினீர். நிர்வகித்தபடியினாலே எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தின் நன்மைகளை எங்கள் வாழ்வை நிறைவாய் பெற்று அனுபவிக்கும்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் மேல் வைக்கப்படுவதாக. இந்த நேரத்திலும் மனம் வந்து கொடுத்த உடைய பிள்ளைகளுடைய காணிக்கைகளை இருப்பீராக. பரத்திலிருந்து பார்த்த எங்கள் ஆண்டவர் கொடுக்கப்படும் என்று சொன்னீர். அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் வந்து கொடுத்து நித்திய ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய், பரலோக ராஜ்யத்துக்கு ஆற்றலை சேர்க்கிறவர்களாய் கர்த்தாவே இவைகள் மேம்படுத்தும்படியாக இரக்கம் பாராட்டும். எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவன் சுகபலனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆளுகைக்குள்ளாக கொடுக்கிறோம். கர்த்தாவே, பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களை எங்கள் மத்தியில் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிர்வகித்தபடியினாலே பரலோக ராஜ்யத்தின் நம்பிக்கை எங்கள் வாழ்வில் தந்திருக்கிறேன். அதை நிறைவாய் பெற்று அனுபவிக்கும்படியாய் கிருபையினால் உம்முடைய தயவுள்ள கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வீடுகளுக்கு கடந்து போகிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற கூடாரங்களிலே உம்முடைய சமாதான நிறைவாய் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறைவுகள் எங்களிலே உண்டு, எங்களுக்கு நிறைவாக்கி தருவீராக. கொள்ளனான வழிகள் உண்டு, அவைகளை செவை பண்ணி தருவீராக. சமாதானம் இழந்து கிடக்கிற குடும்பங்களிலே சமாதானத்தின் நிறைவை தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பலவீனங்களுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெறுகிற ஆண்டோட வல்லமை தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். திருக்கரத்தில் எங்களை தருகிறோம்.
வீடுகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உருவாகட்டும். இரவு நேரத்திலே குடிக்கிற தண்ணீர், புசிக்கிற ஆகாரம் அனைத்தும் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வீடுகளுக்குள்ளே சங்காரங்கள் கடந்து வராதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தை வாசல்களை கால்களிலும் எல்லா திருச்செங்கத்தில் வீடுகளிலும் இந்த பகுதி முழுவதும் எல்லா வீடுகளிலும் நாங்கள் விசுவாசத்தோடு பூசுகிறோம். ஆண்டவரே, ஒரு வீடுகளுக்குள்ள சங்காரம் வரக்கூடாதையா. பலவீனமாய் கிடக்கிற எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய ஜீவன், உம்முடைய பலன், உம்முடைய சுகம், உம்முடைய ஐஸ்வர்யத்தின் சம்பந்தம் எல்லாம் கர்த்தா தம்முடைய பிள்ளைகள் வைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமைந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூயாவியானுடைய இல்லாத பிரசன்னம் நம் அனைவரோடும் என்றுமென்றும் நிலைத்திருந்து காப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள் நாமத்திலே.